வணக்கம் என் தமிழ் உறவுகளே. இன்று நான் பார்க்க இருக்கும் கோவில் விழுப்புரத்தில் உள்ள மண்டகப்பட்டு குடவரை கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கோவில் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டது. கிபி 7ஆம் நூற்றாண்டில், அதாவது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில். இந்த கேட்டை திறந்து உள்ள வந்தோம் அப்படின்னா ஒத்தையடி பாதை மாதிரி போகும். இங்க பக்கத்துல ஒரு பெரிய பாறை எவ்வளோ அழகா நிக்குது பாருங்க. எந்தவித சப்போர்ட்டும் இல்லாம எவ்வளோ அழகா நிக்குது பாருங்க. இது எல்லாத்தையுமே கடந்து உள்ள போனாதான் நம்ம குடவரை கோவிலை பார்க்க முடியும். போலாம். பல்லவ மன்னர்களுள் முதலாம் மகேந்திரவர்மன் குறிப்பிடத்தக்கவர். இவருக்கு விசித்திர சித்தன், சித்திரக்கார புலி என்று பல்வேறு சிறப்பு பெயர்கள் உண்டு. குடவரை கோவில் கலையின் முன்னோடி என்று போற்றப்படுபவர் தான் மகேந்திரவர்மன். அவர் கட்டிய அற்புதமான ஒரு அழகிய கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கோவிலுக்கு மண்டகப்பட்டு குடவரை கோயில், மண்டகப்பட்டு திருமூர்த்தி கோவில், லட்சிதன் கோவில் என பல பெயர்களும் உண்டு. வட தமிழ்நாட்டின் முதல் குடவரை கோவில் என்ற பெருமைக்குரிய கோவில்னு சொல்லலாம். தமிழக கட்டிடக்கலை வரலாற்றில் திருப்பு முனையை ஏற்படுத்திய கோவில் என்றும் சொல்லலாம். காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்ட பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனுக்கு பல்வேறு பட்ட பெயர்கள் உண்டு. கலை சிறப்பிற்காக விசித்திர சித்தன், சித்திரக்கார புலி என்றும், போர் திறமைக்காக கலகப்பிரியன், சத்ரு மல்லன் என்றும், தாராள குணத்திற்கு குணபரன் என்றும், இலக்கியத்திற்கு மத்த விலாசன் என்றும் பல்வேறு பட்ட பெயர்களை உடையவர் மகேந்திரவர்மன். இப்போ நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். இங்க சிறுவர்கள் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. குடவரை கோவிலுக்கு முன்பு சிறிய அளவில் தற்போது கட்டப்பட்ட கோவிலும் இங்க ஒன்று இருக்கு. இங்க பார்த்துட்டு நம்ம அங்க போகலாம். இதுதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த குடவரை கோவில். ஒரு பெரிய பாறையை கொடைஞ்சி எவ்வளோ அழகா கோவில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? மலை குன்றில் செங்குத்தான அழகிய பகுதியில தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. தரைமட்டத்திலிருந்து சுமார் 4 அடி உயரத்துல கட்டியிருக்காங்க. 3 கருவறைகளும் இரு புறங்களிலும் துவாரபாலகர்களும் இருக்காங்க. இங்க நம்ம இந்த தம்பிக்கு கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு கோவிலுக்குள்ள போகலாம். இங்க ஒரு 10 படிக்கட்டுகள் இருக்கு. படிக்கட்டுகளை ஏறி நம்ம மேல போயிட்டு பார்க்கலாம். இரு புறங்களிலும் துவார பாலகர்கள் ரொம்பவே அழகா செதுக்கியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இடது புறம். இவர் சூழிதேவர். வலது புறத்தில் மழுவுடையார் இருக்காரு. நம்ம கோவிலுக்குள்ள போயிட்டு அப்புறம் அவரை பார்க்கலாம். முகமண்டபம், அர்த்த மண்டபம், அதை தாண்டி போனோம்னா பின் சுவற்றில் 3 கருவறைகளும் இருக்கு. 3 கருவறைகளிலும் சாமி சிலைகள் எதுவுமே இல்லாம தான் இருக்கு. கருவறையை ஒட்டி அரை தூண்களும் இருக்கு. சாமி சிலைகள் எதுவுமே இல்லை, ஆனா இருந்ததற்கான அமைப்பு மட்டும் இருக்கு. 3 கருவறையிலும் சாமி சிலைகள் இருந்ததற்கான அமைப்புகள் இருக்கு. 3 கருவறைகளிலும் கதவுகள் இருந்ததற்கான அமைப்புகளும் இருக்கு, அதாவது துவாரங்கள் இருக்கு. போதிகையும் ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது இந்த நுழைவாயில் இருக்குல்ல, அதுதான் போதிகை அப்படின்னு சொல்லுவாங்க. கற்தூண்கள் மிகவும் தடிமனான தூண்களாக எளிமையாக இருந்தாலும் ரொம்பவே அழகா இருக்கு. சதுரம், எண்கோணம், சதுரம் என்ற அமைப்பில் இந்த தூண்கள் இருக்கு. வெளியில் துவாரபாலகருக்கு அருகில் இங்க ஒரு கல்வெட்டும் இருக்கு. பல்லவர் கால கல்வெட்டு என்பதால் கிரந்த எழுத்தில் எழுதியிருக்காங்க. இந்த கல்வெட்டு நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, அழியும் பொருட்களான செங்கல், சுண்ணாம்பு, மரம், உலோகம்,
சுதை இவை எதுவுமே பயன்படுத்தாமல் விசித்திர சித்தனால் பிரம்ம ஈஸ்வர விஷ்ணுவிற்காக நிர்மாணிக்கப்பட்ட லக்ஷிதாயதனம் என்று கல்வெட்டு கூறுகிறது. இந்த கல்வெட்டை வச்சு பார்க்கும் பொழுது இந்த 3 கருவறையும் பிரம்மா, சிவன், விஷ்ணுவிற்கான கருவறை என்பது நம்மளால அறிய முடியுது. இந்த குடவரை கோவிலை பார்க்கும் பொழுது ரொம்பவே வியப்பா இருக்கு. கண்டிப்பா ஒரு முறை வந்து பாருங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்திலிருந்து செஞ்சி போகக்கூடிய நெடுஞ்சாலையில், அதாவது ஹைவேல இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் மண்டகப்பட்டி என்னும் அழகிய கிராமத்தில் உள்ளது.